திரையுலக நாயகனாக இருந்து மக்களின் இதயத்தில் வாழ்ந்த அரசியல் தலைவராக மாறிய மனிதர் அதுதான் எம்.ஜி.ஆர். 1917 ஜனவரி 17 அப்போது இலங்கையில் கண்டி பகுதியில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறகு தமிழ் மக்களின் மனதில் என்றும் அழியாத பெயராக மாறும் என்று யாரும் நினைக்கவில்லை. அந்த குழந்தைதான் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் எனும் எம்.ஜி.ஆர். அவருடைய குழந்தை பருவம் சுலபமானதல்ல. குடும்பத்தில் பொருளாதார சிக்கல்கள் இருந்தன. சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் குடும்பத்தின் நிலை இன்னும் கஷ்டமானது. வாழ்க்கை போராட்டமாக மாறியது. அப்போது பல குழந்தைகள் போல பள்ளிக்கூட வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் இருந்தது, தன்னம்பிக்கை. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் அவரை நாடக மேடைகளுக்கு கொண்டு சென்றது. சிறு வயதில் நாடக குழுக்களில் சேர்ந்தார். பல இடங்களில் நடித்து அனுபவம் பெற்றார். வெயிலும் பசியும் தூக்கமில்லா பயணங்களும் இருந்தாலும் கனவு மட்டும் உயிரோடு இருந்தது. அந்த கனவு அவரை சினிமா உலகத்திற்கு அழைத்துச் சென்றது. ஆரம்பத்தில் சிறிய கதாபாத்திரங்கள், யாரும் பெரிதாக கவனிக்காத வேடங்கள். ஆனால் எம்.ஜி.ஆர். ஒவ்வொரு வாய்ப்பையும் உயிரோடு பிடித்தார். அவரின் முகபாவனைகள், நடிப்பு பொதுமக்களை கவரும் தன்மை மெதுவாக வெளிப்பட ஆரம்பித்தது. பிறகு வந்தது திருப்புமுனை. 1950களிலும் 60களிலும் எம்.ஜி.ஆர். தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரமாக மாறினார். அவருடைய படங்களில் ஒரு விஷயம் பொதுவாக இருந்தது, நல்லவன் எப்போதும் வெல்வான், ஏழைகளை காப்பாற்றும் ஹீரோ, அநீதிக்கு எதிராக நிற்கும் மனிதன். அதனால் மக்கள் அவரை நடிகராக மட்டும் பார்க்கவில்லை, அவரை நிஜ வாழ்க்கை ஹீரோவாக பார்க்க தொடங்கினார். திரையில் அவர் ஏழைகளுக்கு உதவினார். அதேபோல நிஜ வாழ்க்கையிலும் உதவியாக பல கதைகள் பரவின. உதவி கேட்டவர்களை வெறுமனே அனுப்பாமல் பார்த்து கொண்டார் என்று பலரும் கூறினர். இந்த மக்களுடான நெருக்கம் அவரை அரசியலுக்குள் இழுத்தது. அவர் அப்போது அரசியல் இயக்கங்களோடு தொடர்பு கொண்டார். மக்களிடம் பேசும் திறன், பெரிய ரசிகர் வட்டம் இவை அவரை வேகமாக உயர்த்தின. கூட்டம் எங்கு சென்றாலும் எம்.ஜி.ஆரை பார்க்கவே திரண்டது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் நேராக செல்லாது. 1967 நடந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர வைத்தது. நடிகர் எம்.ஆர். ராதா சுட்ட சம்பவத்தில் எம்.ஜி.ஆர். உயிருக்கு போராடினார். மருத்துவமனையில் இருந்த அவர் உயிர் பிழைப்பாரா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் அவர் மீண்டார். அந்த சம்பவத்துக்கு பிறகு மக்கள் ஆதரவு இன்னும் அதிகமானது. மருத்துவமனைக்கு வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்தார்கள். அது ஒரு நடிகருக்கான அன்பு மட்டுமல்ல, ஒரு மனிதருக்கான பாசம். பின்னர் அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர் தனியாக புதிய கட்சியை தொடங்கினார். அது சாதாரண முடிவு இல்லை. பலர் இது முடியாது என்றார்கள். ஆனால் மக்களின் ஆதரவு வேறு கதையை எழுதியது. 1977 எம்.ஜி.ஆர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். திரையுலக ஹீரோ அரசியல் தலைவராக மாறிய வரலாற்று தருணம் அது. அவரது ஆட்சியில் பல மக்கள் நல திட்டங்கள் முக்கியமாக பேசப்பட்டன. குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கான உணவு திட்டம் பல குடும்பங்களுக்கு உதவியாக அமைந்தது என்று